சங்கதிர சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரன் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர் வழங்கும் பிரதான நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வீழ்ச்சி. இன்னும் 20 நாட்களுக்கு நீர் போதுமானதாம் வெளியான அதிர்ச்சி தகவல். அதிகரிக்கும் வெப்பம், நாட்பட்ட நோயாளிகளுக்கு சுகாதார அமைச்சு அவசர எச்சரிக்கை. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை அதிகரிக்கப்படுமா வெளியான முக்கிய தகவல். செல்வதூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். கொழும்பில் இன்று முதல் மீண்டும் 24 மணி நேர நீர்வெட்டு. பொதுமக்களுக்கு SMS மூலம் அறிவிப்பு. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் விதிக்கப்படும் தடை. கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. உலக சந்தையில் தலைகீழாக மாற்றிய எரிபொருள் விலை. டிரம்பின் அறிவிப்பால் நடக்கும் விபரீதம். கடுமையாக தாக்கப்போவதாக டிரம்ப் அறிவிப்பு. ஈரானிடமிருந்து அமெரிக்க மக்களுக்கு அவசர செய்தி. 53 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவுக்கு பயணம். நாசாவின் மாபெரும் சாதனை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். தற்போது நிலவும் கடும் வறட்சியான காலநிலை மற்றும் அதிகரித்துள்ள நீர் நுகர்வு காரணமாக கொழும்பு மற்றும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை எச்சரித்துள்ளது. கொழும்பு நகருக்கு குடிநீர் வழங்கும் பிரதான நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான கலடுவாவ நீர்த்தேக்கத்தில் இன்னும் 20 நாட்களுக்கு மாத்திரமே விநியோகிப்பதற்கான நீர் எஞ்சியுள்ளதாக சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார நேற்று அறிவித்தார். இதேவேளை லபுகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்னும் 50 நாட்களுக்கு மாத்திரமே நீர் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பமான காலநிலையினால் பொதுமக்களின் நீர் நுகர்வு சடுதியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வரும் நாட்களில் குடிநீர் உற்பத்தியில் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தலைவர் சுட்டிக்காட்டினார். இதனால் நிலவும் வறட்சியான சூழலை கருத்தில் கொண்டு நுகர்வோர் குடிநீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு 8 மணி முதல் நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளுக்கு நீர் வழங்கல் சபையினால் குறுஞ்செய்தி மூலம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாதுக்கை, கோமாகம மற்றும் பெலன்வத்தி ஆகிய பகுதிகளில் கட்டம் கட்டமாக 24 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. லபுகம மற்றும் கலடுவாவ நீர்த்தேக்கங்களில் நீர் உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பாதுக்கை பகுதி நேற்றிரவு 8 மணி முதல் இன்று இரவு 8 மணி வரை 24 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எதிர்வரும் 5ஆம் தேதி வெளியிட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி புதிய விலை திருத்த பட்டியல் நிதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சின் அனுமதி கிடைத்தவுடன் புதிய விலை திருத்தம் அறிவிக்கப்படும் எனவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் கூறியுள்ளார். அதுவரையில் தற்போது விற்பனை செய்யப்படும் விலையில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டின் நுகர்வுக்கு தேவையான சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் தொடர்பாக வெளியிட்ட கருத்தை தொடர்ந்து எண்ணெய் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முக்கிய கடல் வழிப்பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் தடைகள் விரைவில் நீங்கும் என்ற எதிர்பார்ப்பு டிரம்பின் உரையில் மூலம் தகர்த்தப்பட்டது இதற்கு காரணமாகும். ஜனாதிபதி உரை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $100 காணப்பட்டது. உரையின் போது விலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்ட போதிலும் இறுதியில் அது சுமார் 4% அதிகரித்து தற்போது ஒரு பீப்பாய் $105.38 உயர்ந்துள்ளது. உலகின் மொத்த எரிசக்தி தேவையில் சுமார் 20% இந்த குறுகிய கடல் வழி பாதை ஊடாகவே கொண்டு செல்லப்படுவதால் இது உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஆட்சி மாற்றம் அல்லது ஈரானின் உட்கட்டமைப்புகளை அளிப்பது குறித்து டிரம்ப் விடுத்த கடுமையான எச்சரிக்கைகள் விநியோக சங்கிலிக்கு மேலும் அச்சுறுத்தலாக அமையும் என முதலீட்டாளர்கள் அஞ்சுவதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் மாணவர் ஒழுக்கத்தை பேணும் போது எவ்விதமான உடல் அல்லது மனரீதியான தண்டனைகளையும் வழங்க தடை விதிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கோட்டமட்ட பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், பிரிவேனாதிபதி தேரர்கள் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கு கல்வி அமைச்சு இது தொடர்பில் புதிய சுற்றறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சு இந்த புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சால் இதற்கு முன் வெளியிடப்பட்ட 2016 ஏப்ரல் 29ஆம் தேதி இடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள அறிவுறுத்தல்களுக்கு மேலதிகமாக இந்த சுற்றறிக்கையில் உள்ள விதிமுறைகள் இனி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற தீர்ப்பின் ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தண்டனையாகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் எந்த குழந்தையும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துன்புறுத்தப்படக்கூடாது என்றும் எந்த நிலையிலும் எந்தவிதமான உடல் ரீதியான தண்டனையும் விதிக்கப்படக்கூடாது என்றும் தவறு செய்பவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான விடயங்களை கையாளும் போது சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. செல்வதூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்றே இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIRSEN606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். ஈரான் மற்றும் அதன் உலகளாவிய பங்களிப்பை சுற்றியுள்ள தவறான தகவல்கள் மற்றும் புனையப்பட்ட கற்பனைகளுக்கு அப்பால் பார்க்குமாறு அமெரிக்க மக்களை வலியுறுத்தி ஈரான் அதிபர் மசூத் பெசக்சியான் ஒரு சிறப்பு கடிதம் எழுதியுள்ளார். குறித்த கடிதத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே அரசியல் ரீதியாக மோதல்கள் இருந்தாலும் சாதாரண அமெரிக்க குடிமக்கள் மீது ஈரான் எந்த மோதல் போக்கையும் கொண்டிருக்கவில்லை. ஈரான் மக்கள் அமைதியையும் கௌரவத்தையும் விரும்புபவர்கள். அமெரிக்க மக்கள் ஈரான் பற்றிய தவறான பிம்பத்தை விட்டு உண்மையை உணர வேண்டும் என்று கூறியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆரம்பித்த போர் தற்போது உக்கிரமடைந்து வருகின்றது. இந்த தாக்குதலின் காரணமாக வளைகுடா பிராந்தியம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகமும் கடுமையான பாதிப்பினை சந்தித்து வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானை அடுத்த 2-3 வாரங்களுக்கு கடுமையாக தாக்கப்போவதாக தெரிவித்துள்ளார். ஈரான் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்றுக்கொள்ள முன்வராவிட்டால் அந்த நாட்டை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த எச்சரிக்கையால் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் மேலும் தீவிரமடையலாம் என பலரும் அச்சம் வெளியிட்டுள்ளனர். கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் சந்தேகத்திற்கிடமான குறுஞ்செய்திகள் மற்றும் இணைய இணைப்புகள் குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு காவல்துறை ஊடகப் பிரிவு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை காலமாக குறுஞ்செய்திகள் ஊடாக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: உங்களுக்கு வரும் குறுஞ்செய்திகளில் உள்ள இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதற்கு முன்னர் அதன் இறுதி பகுதியை நன்கு அவதானிக்க வேண்டும். குறிப்பாக NET, XYZ மற்றும் CC போன்ற வழமைக்கு மாறான முனைகளை கொண்ட இணைய இணைப்புகளை திறக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான இணைய முகவரிகள் பெரும்பாலும் தனிநபர் தரவுகளை திருடுவதற்கும் வங்கிக் கணக்குகளில் உள்ள பணத்தை மோசடி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் இவ்வாறான செய்திகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை எக்காரணம் கொண்டும் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மனிதர்கள் கடைசியாக நிலவுக்கு பயணம் செய்து அரை நூற்றாண்டுக்கும் மேலான நிலையில் நேற்று அதிகாலையில் 4 விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தை தொடங்கியுள்ளனர். நாசாவின் விண்வெளி ஏவுதல் அமைப்பின் மீது பயணித்த ஓரியன் விண்கலம் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்கள் பயணிக்கும் நாசாவின் முதல் நிலவு பயணமான ஆர்டெமிஸ் திட்டத்திற்கு ட்ரீட் வைஸ்மென் தலைமை தாங்குகிறார். நிலவின் மறுபக்கத்திற்கு சென்று திரும்பும் முதல் பெண், முதல் கருப்பினத்தவர் மற்றும் முதல் கனடிய விண்வெளி வீரர் ஆகியோரை உள்ளடக்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குழுவை இத்திட்டம் சுமந்து செல்கின்றது. கடைசி நிமிடத்தில் ராக்கெட்டை பின்னோக்கி இழுத்தது மற்றும் ஹீலியம் கசிவுகள் போன்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கான தொழில்நுட்ப சீரமைப்புகள் உள்ளிட்ட தொடர்ச்சியான தாமதங்களுக்கு பிறகு இந்த ஏவுதல் நிகழ்ந்துள்ளது. இது மனிதர்களை மீண்டும் புவி சுற்றுப்பாதைக்கு அப்பால் அனுப்புவதில் உள்ள சிக்கலான தன்மையை எடுத்து காட்டுகிறது. இதுவரை உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளில் ஒன்றான ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் அதிகாலை 3:54 மணிக்கு கெனடிய விண்வெளி நிலையத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஓரியன் விண்கலத்திற்குள் பாதுகாப்பாக இருந்த 4 விண்வெளி வீரர்களுடன் வானில் சீறி பாய்ந்தது. இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.